இந்த மகா சிவராத்திரி வரும் பொருட்டு நாம் மனசை பற்றின விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். ஒரு மனசு ஒரே எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா கைவர பெற்றதுன்னா இந்த உலகத்தில் எதுவும் சாத்தியங்கிறாரு விவேகானந்தர். அதாவது மனசோட வேகம் மிக அதிகம். வாயு வேகம் மனோவேகம்னு சொல்கிறது அது நம்ம மகாபாரதத்தில் கூட தர்மன் சொல்கிறத நீங்கள் அந்த இதை கேட்டிருப்பீங்க. நம்ம மனசில் நல்ல எண்ணம் தோன்றுச்சுன்னா சொல்லும் செயலும் அதை நாம் வெளிப்படுத்தும்போது உயர்ந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அது அறிகுறி. ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் அவனோட மன நிறைவால் அவனோட மனசு நிம்மதி, அதுதான் நிஜமான சௌக்கியம், ஆரோக்கியமான மனதுன்னு நமக்கு தெரியும். மன நேர்மை அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம்னா உடலுமே ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். அதுபோல் தான் ஒருத்தன் விரும்புகிற செயலை அதை நேர்வழியில் செஞ்சு முடிக்கும்போது அது நமக்கு உன்னத பலனை தருது. அதை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது? இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது அதை எப்படி ஆரோக்கியமான பாசிட்டிவானங்கிறது நல்ல மிதமான ஆவியில் வெந்த உணவு, எண்ணெய் இல்லாத பண்டங்கள் சாப்பிடும்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கு இல்லையா? அது போல தான் நம்மளோட எண்ணங்களும் ஒரு நேர்மையான வழியில், பாசிட்டிவான வழியில், அடுத்தவங்களுக்கு துன்பம் தரக்கூடாத வழியில் நம்மளோட எண்ணம் இருந்ததுன்னா, நம்மளோட மனம் அந்த வழியில் போச்சுன்னா கண்டிப்பாக நாம் ஆரோக்கியமாக இருப்போம். மனசு அப்படிங்கிறது நான் அப்படிங்கிறத குறிக்குது. அப்போ நான், அதாவது மனசு, நம்மளோட எண்ணம் தான் பிரதிபலிப்பாக மனுஷனோட செயல்களில் அது வெளிப்படுது. அந்த செயல்களோட விளைவுகள் தான் இன்பமும் துன்பமும். மனசுங்கிற வார்த்தையிலேருந்து தான் மனுஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. மன அப்படின்னம்னா நினைக்கிறது, அதை உணர்றது. மனம் சரியாக இருக்கணும் அப்படின்னு ஆதிசங்கரர் கூட அதை நல்லா வலிமையாக சொல்கிறாரு. கெட்ட உணர்ச்சி, வேகம், அந்த அழுக்குகள்லாம் நீங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆதிசங்கரர். ஏன்னா மனசில் நேர்மையான, அதாவது நேர்மறையான எண்ணம், நேர்மை இதெல்லாம் இருந்தால் தான் நாம் ஒரு இலக்கையே நம்ம வைக்க முடியும். ஒரு டார்கெட்டை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்மளோட மனசு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத ஒவ்வொரு கணத்துலேயும் நம்ம விழிப்போடு இருந்தோம்னா எங்கேயுமே தப்பு மோஸ்ட்லி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்மளோட மனசை அது போகிற போக்கை கொஞ்சம் கட்டுப்படுத்தி நம்ம வசத்தில் வைக்கும்போது அது சாத்தியமாகுது. அதுக்கு நாம் தியானம் பழகணும். நம்மளோட இந்த இந்திய நாட்டில் தியானங்கிறது எத்தனை லட்ச வருஷங்களாக பின்பற்றிக்கிட்டு வரோம். அது இந்த காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருவருமே வேகத்தில், வாயு வேகத்தில் போயிட்டுருக்கோம். அப்போ மனதுக்கு கண்டிப்பாக பயிற்சி வேணும். ரிலாக்ஸுக்கு, நிம்மதிக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் அந்த தியானத்துக்காக நிமிடங்களை ஒதுக்கி நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். இதுவரையிலும் தியானம் பழகாதவங்க, பயிற்சி எடுக்காதவங்க இந்த மகா சிவராத்திரி நாளில் கண்டிப்பாக இதை துவங்குங்க. உங்களுக்கான அற்புதம் சில நாட்கள்லையே தெரிய வரும்.